வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் வெப் தமிழ் நண்பன். இன்னைக்கு நான் பார்க்க போகிறது அலுவலக கடிதம் அல்லது முறைசார் கடிதம் என்று சொல்லக்கூடிய அந்த கடித வகை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடிதம் அப்படின்றது இன்னைக்கு நேற்று கிடையாது, காலங்காலமாக இருந்துட்டு வருது. ஒரு காலத்திலாம் வந்து தாளில் எழுதி அந்த கடிதங்களை வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்குவாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இன்னும் நிறைய வந்துட்ட பிறகு இது மூலமாக கருத்து பரிமாற்றம் நடந்துட்டுருக்கு. இருந்தாலும் கூட இந்த நவீன யுகத்திலும் இன்னும் நிறைய பேர் கடிதம் எழுதிட்டு தான் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிற கடிதங்களில் ரெண்டு வகை உண்டு. ஒன்று முறைசார் கடிதம், இன்னொன்று முறைசாரா கடிதம். முறைசாரா கடிதம் அப்படின்றது உறவுகளுக்குள்ள கடிதத்தை பரிமாறிக்கிறது. முறைசார் கடிதம்ன்றது அலுவலக ரீதியான கடிதம், அலுவலகத்துக்கு மட்டும் அனுப்புவதற்கு பயன்படுத்தக்கூடிய கடிதம். இந்த முறைசாரா கடிதத்தை நம்ம ஏற்கனவே வீடியோவை போட்டிருக்கோம். அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், மறக்காமல் போய் பாருங்கள். இந்த முறைசார் கடிதத்தை பற்றி இந்த வீடியோவில் முழுசாக நம்ம பார்க்கலாம். முறைசார் கடிதம் அப்படின்னா முறையாக எழுதப்படக்கூடிய கடிதம், அதாவது தனிப்பட்ட கடிதம், குறிப்பிட்ட ஒருத்தர் இன்னொருத்தருக்கு எழுதக்கூடிய ஒரு கடிதம். இந்த கடிதங்கள் பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து அலுவலகம் சார்ந்து இருக்கும். வணிக கடிதங்களாக, அதிகாரப்பூர்வ கடிதங்களாக, சமூக கடிதங்களாக, சுற்றறிக்கை கடிதங்களாக, வேலைவாய்ப்பு சார்ந்த கடிதங்களாக, அது மாதிரி பல்வேறு வகைப்பட்ட கடித வகைகள்லாம் வந்து இதில் இருக்குது. இது எதுக்காக முக்கியமாக எழுதப்படுது அப்படின்னா, ஒரு தகவலை அறிமுகமே இல்லாத ஒருத்தருக்கு கொடுத்து அதன் மூலமாக ஏதாவது பயனை எதிர்பார்க்கறதா வந்து முக்கியமான முறைசார் கடிதங்கள் இருக்கும். ஒரு சம்பிரதாயம் இருக்கும் இல்லையா, ஒரு கடிதம்னா என்னென்ன இருக்கணும்னு சொல்லி அந்த சம்பிரதாயம் அதெல்லாம் கட்டாயம் கடைபிடிக்கணும் அப்படின்றதுனால தான் இது முறைசார் கடிதம் அப்படின்னு சொல்கிறோம். குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா அனுப்புனர், பெறுநர், விழித்தல், பொருள், பார்வை, கடிதத்தின் உடல் பகுதி என்று சொல்லக்கூடிய செய்தி பகுதி, அனுப்புனரின் பெயர் மற்றும் கையொப்பம், இணைப்புகள், உரைமேல் முகவரி, இது வரிசையாக இந்த வரிசையில தான் இடம்பெற்றிருக்க வேண்டும். இது முறையாக இருக்கக்கூடிய கடிதத்தினுடைய அமைப்பு முறை. இந்த வடிவத்தில் இருந்தால்தான் அது முறைசார் கடிதம். இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா அனுப்புனர் அப்படின்னு சொல்கிறோம். அனுப்புனர்னா யார் அனுப்புகிறாங்க? இப்போ நான் ஒரு கடிதத்தை ஒரு அலுவலகத்துக்கு அனுப்புகிறேன் அப்படின்னா என்னுடைய பெயரை தெளிவாக எழுதணும். அதுக்கு அடுத்தது நான் எந்த இடத்துலேருந்து இது எழுதுகிறேன், எந்த தெரு, எந்த பகுதியை சார்ந்தவன், அதே மாதிரி எந்த மாவட்டத்தை சார்ந்தவன், அதே மாதிரி எந்த மாநிலத்தை சார்ந்தவன், அதனுடைய பின்கோடு, தேவைப்பட்டால் தொலைபேசி எண், எவ்வளோ வந்து மிகச்சரியாக எழுதணும். அதே மாதிரி பெறுநர் எழுதும்போதும் யாருக்கு இது எழுதப்படுகிறது என்பதை தெளிவாக எழுதணும். அவங்களுடைய பதவி உட்பட பெயர், தேவைப்பட்டால் பெயர், அல்லது ஆணையர், முதல்வர், ஆட்சியர், இந்த மாதிரி யாருக்கு எழுதணும், அவங்களுக்கு முன்னொட்டாக என்ன போடணுன்றத எழுதிடணும். அதாவது திருவா, திருமதியா, அல்லது உயர் திருவா, மாண்புமிகுவா என்னன்றதை தெளிவாக போட்டு எழுதணும். அதுக்கு அடுத்து அவங்களுடைய அலுவலகம் அப்படின்றத எழுதணும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா நகராட்சியா, மாநகராட்சியா, இல்லை என்ன பகுதி, ஒன்றியமா, அந்த மாதிரி என்னன்றதை தெளிவாக நம்ம எழுதணும். எந்த ஊர் எழுதணும், எந்த மாவட்டம் எழுதணும், அதே மாதிரி என்ன பின்கோடு அப்படின்றத எழுதணும். இதெல்லாம் வந்து முறையாக எழுதப்பட்டிருக்க வேண்டும், நிறுத்தக்குறிகளோடு. அது ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா விழித்தல், எங்கே ஐயா என்றும் அம்மா என்றும் நம்ம முன்னாடி கடிதத்தில் பார்த்துலையா, முறைசாரா கடிதத்தில் அன்புள்ள அப்படின்னு ஆரம்பிக்கலாம், அந்த மாதிரிலாம் அங்கே வரக்கூடாது. ஐயா அல்லது அம்மா, சார், மேடம், அந்த மாதிரி வந்து நம்ம ஆங்கிலத்தில் சொல்கிற மாதிரி இங்கே ஐயா அல்லது அம்மா, அந்த மாதிரி ஏதாவது விழித்தலோடு ஆரம்பிக்க வேண்டும். அதே மாதிரி பொருள் பகுதி இருக்கு இல்லையா, அந்த பொருள் பகுதியில் இந்த கடிதத்தில் என்ன சொல்ல வரீங்க அப்படின்றத சுருக்கமாக எழுதணும். அதை படித்தாவே வந்து என்ன காரணம், இப்போ குடிநீர் வசதி வேண்டுதல் தொடர்பாக, மின்விளக்கு வேண்டுதல் தொடர்பாக, வேலை வாய்ப்பு வேண்டுதல் தொடர்பாக, எது தொடர்பாக இது எழுதப்படுகிறது சுருக்கமாக அது படித்தோன்னே தெரிஞ்சிடணும், இதுக்காக தான் இவங்க எழுதியிருக்காங்க அப்படின்ட்டு. அதில் வளவலன்லாம் எழுதக்கூடாது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பார்வை, அதாவது இந்த கடிதத்துக்கு முன்னாடி நம்ம வேற ஏதாவது அதே அலுவலகத்துக்கு அல்லது அதே அலுவலருக்கு நம்ம கடிதம் எழுதியிருந்தால் அதை நம்ம இதில் குறிப்பிடலாம். அந்த கடிதத்தினுடைய எண்ணோ அல்லது என்ன தேதியில் அனுப்பணுமோ என்னன்றத நமக்கு நினைவு இருந்தால் அதை என்ன பண்ணால் உட்தலைப்பிட்டு இதை எழுதலாம். இந்த மாதிரி ஏற்கனவே ஒரு கடிதத்தை நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன், உதாரணமாக ஒரு மாநகராட்சிக்கு அனுப்புகிறோம் அப்படின்னா, ஏற்கனவே இந்த கடிதத்தை நான் உங்களுக்கு இந்த தேதியில் அனுப்பியிருக்கேன், உங்கள்
நினைவுக்காக அதை நான் அனுப்பியிருக்கேன். அதையும் வேணா கூட நீங்கள் எடுத்து பார்த்துங்க. அது மாதிரி நடவடிக்கை இல்லை. அதனால் மீண்டும் இந்த கடிதத்தை எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். அது பார்வை. அடுத்த கடிதத்தினுடைய உள்பகுதி. என்ன செய்தியை நம்ம சொல்லுவதற்காக இதை எழுதுகிறோம், அந்த கடிதத்தை எழுதுறோன்றத விரிவாக எழுதணும். நம்ம குடிநீர் வசதி வேணா, எங்கள் தெருவில் 100க்கும் மேற்பட்ட வீடுகள் இருக்குது. இந்த வீடுகள் எல்லாமே இவ்வளவு கிட்டத்தட்ட ஒரு 1000கணக்கான மக்கள் இங்கே வசிக்கிறோம். ஆனாலும் கூட போதுமான அளவு இங்கே குடிநீர் வசதி இல்லை. அதனால் எங்கள் தெருவுக்கு அல்லது எங்கள் பகுதிக்கு குடிநீர் வசதி ஏற்படுத்தி தரணும். அதே மாதிரி முறையான மின்விளக்கு வசதிகள் எங்களுக்கு செய்து தரணும். இந்த மாதிரி மின்சார வசதி செய்து தரணும்னு சொல்லிட்டு ஒரு கடிதத்தை எழுதுகிறோம் அப்படின்னா, அது முறையாக இந்த எல்லா தகவல்களோடும் எழுதணும். அதுக்கு பேர் கடிதத்தின் உடல் பகுதி, செய்தி பகுதி. அதே மாதிரி யார் இந்த கடிதத்தை அனுப்புகிறார்களோ, ஒருத்தரோ அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்டவர்களோ சரிங்களா, அவங்களுடைய பெயர், அவங்களுடைய கையொப்பம் இது இருக்கணும். அதே மாதிரி இது சார்ந்த ஆவணங்கள் ஏதாவது இருந்தால் பின்னிணைப்பாக கொடுக்கலாம். இப்போ உதாரணமாக மின் வாரியத்துக்கு நம்ம எழுதுறோன்னா, ஏற்கனவே நம்ம மின்சாரத்துக்கு கட்டின அந்த கட்டணத்துடைய ரசீது இருக்கு இல்லையா, அந்த ரசீதை பின்னிணைப்பாக கொடுக்கறது. அதே மாதிரி ஏற்கனவே இருக்கக்கூடிய கல்வி சான்றிதழ்களை ஒரு கல்வி நிறுவனத்துக்கு நம்ம மேல் படிப்புக்காக நம்ம ஏதாவது தகவல் சொல்கிறதுக்காக ஒரு கடிதத்தை எழுதுனா, இதெல்லாம் பின்னணிப்பாக இருக்குது. நான் 10ஆம் வகுப்பு படிச்சிருக்கேன், 2ஆம் வகுப்பு படிச்சிருக்கேன்னா அதுக்கான அந்த மதிப்பெண் பட்டியலுடைய நகலை அதோடு சேர்த்து இணைப்பாக கொடுக்கறது. ஒரு கல்லூரியில் படிப்புக்காக விண்ணப்பிக்கிறாங்கன்னா அதில் பின்னணிப்பாக சேர்த்து கொடுப்பாங்க. அதே மாதிரி வேலைவாய்ப்பு கொடுக்கும்போது ஏற்கனவே படித்த அந்த படிப்புகளுக்கான சான்றிதழ் நகல்கள், ஏற்கனவே எங்கேயா வேலை செஞ்சுருந்தா அந்த நிறுவனத்திலேருந்து வாங்கின அந்த பணி அனுபவ சான்று, இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, பின்னணிப்பாக வச்சு கொடுப்பாங்க. இறுதியாக உரைமேல் முகவரி. அதாவது கடிதம் எழுதிடுறோம், அந்த கடிதத்தை ஒரு உரையில் போட்டு தான் நம்ம அனுப்புகிறோம். அந்த உரையில் போட்டு ஒட்டிட்ட பிறகு அந்த உரையின் மீது ஒரு முகவரி எழுதுவோம். என்ன முகவரி எழுதுவோம்? யாருக்கு இது அனுப்பப்படுகிறதோ, அதை பெறுநர் இருக்காங்களே, அந்த பெறுநருடைய அந்த முகவரியை நம்ம மீண்டுமாக அந்த உரை மேலே எழுதணும். அதுவும் முறையாக உள்ள என்ன எழுதியிருக்குமோ அதே மாதிரியாக நாம் முறையாக எழுதி அனுப்ப வேண்டும். இப்படி எல்லா விதமான முறையான தகவல்களோடு எழுதப்படக்கூடிய கடிதம்தான் முறைசார் கடிதம் அல்லது அலுவலக கடிதம் என்று இதை குறிப்பிடுகிறோம். இதை பற்றின முழுமையான தகவல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி கடிதங்கள் நிறைய இணையதளத்தில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்களே நிறைய எழுதியிருப்பீங்க. பார்க்காதவங்க இணையதளத்தில் அந்த கடிதங்களை நிறைய பார்க்கலாம். நான் மாதிரிக்காங்க எது கொடுக்கல, ஏன்னா நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது போன்ற நிறைய வீடியோக்கள் நம்ம சேனலில் இருக்குது, பார்த்து பயன்பெறுங்கள். இந்த வீடியோவுக்கு முன்னாடி முறைசாரா கடிதம் எழுதுதல் குறித்து 2 வீடியோ போட்டிருக்கேன். அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பாருங்கள். நன்றி நண்பர்களே, நான் உங்கள் வெப் தமிழ் நண்பன்.